இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, இயேசு ஆண்டவர் தன்னுடைய முதல் சீடர்களை அழைக்கின்ற பகுதி இன்றைய நற்செய்தி பகுதி. முதல் சீடர்களை அழைக்கின்ற நிகழ்வில் நாம் ஏராளமான பாடங்களை கற்றுக்கொள்கிறோம். தன்னுடைய அனுபவங்களை முதலீடாக வைத்து பேதுரு வலைகளை வீசுகிறார். இரவு முழுவதும் அவரும் அவருடைய நண்பர்களும். ஆனால் ஒன்றும் கிடைக்கவில்லை. இன்றைய நற்செய்தியிலே நாம் வாசிக்கிறோம், ஆண்டவர் சொல்லுவதை கேட்டு பேதுரு, ஐயா, இரவு முழுவதும் நாங்கள் பாடுபட்டு உழைத்தும் ஒன்றும் கிடைக்கவில்லை, ஆயினும் உமது சொற்படி வலைகளை போடுகிறேன் என்றார். பெருந்திரளான மீன்கள் கிடைத்தது. 5வது வார்த்தை. அன்பிற்குரியவர்களே, அனுபவங்கள் எல்லாம் பயன்படுத்தப்பட வேண்டியதுதான். அதற்கு அடித்தளமாக இருக்க வேண்டியது ஆண்டவருடைய வார்த்தைகள். வார்த்தைகள் மீது நாம் வச்சிருக்கிற நம்பிக்கை, நாம் வாழ்ந்து அனுபவிக்கின்ற அந்த கடவுளுடைய வார்த்தையை நம்முடைய செயல்பாடுகள் அனைத்திற்கும் அடித்தளமாக வைத்துவிட்டால் வாழ்க்கையில் பெரிய வெற்றி கிடைக்கும். பெரிய வெற்றி கிடைக்கும். 3:17 செப்பானியாவிலே வாசிப்பது கூட அந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது? மாவீரராகிய வெற்றி தரக்கூடிய கடவுள் உன் மத்தியில் இருக்கிறார், உன் கைகள் சோர்ந்து போகாது இருக்கட்டும், உன் வேலைகளை தொடர்ந்து நடத்தும். அவர்தான் அடித்தளம், அவர்தான் மையம். இன்னொன்றாக நம்முடைய இந்த நற்செய்தி பகுதியிலே நாம் பார்ப்பது, அன்பானவர்களே, இயேசுவினுடைய வார்த்தையை கேட்பதனால், கேட்டு அதன்படி செயல்பட்டு வெற்றியை கண்டு அனுபவித்த பேதுருவிடம் இயேசு என்ன சொல்லுகிறார்? இனிமேல் நீ மனிதர்களை பிடிப்பவர் ஆவாய். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே குடும்பங்களில் பிள்ளைகள் பெற்றோர் சொல்வதை கேட்பதில்லை என்ற குறைபாடு நிறைய குடும்பங்களில் உண்டு. பெற்றோர்கள் கடவுளுடைய வார்த்தையை கடைபிடிப்பவர்களாக இருந்தால் அந்த மனிதர்களை, பிள்ளைகளை பிடிப்பவராவாய். பிள்ளைகளை உன்னுடைய கமாண்டுக்குள் கொண்டு வருவாய். பிள்ளைகளை உன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருவாய். பேதுரு மீன்களை எல்லாம் தன்னுடைய வலைகளின் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தார், கடவுளுடைய வார்த்தையை கேட்டதனால். பெற்றோர்களும் அப்படி பிள்ளைகளை தங்களுடைய வசமாக்கி கொள்ளுவார்கள். நன்மையான பாதைகளில் அவர்கள் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர முடியும் எப்பொழுது? கடவுளுடைய வார்த்தையின்படி நடக்கும் பொழுது. பெற்றோர்கள், ஒரு குருவானவர் கடவுளுடைய வார்த்தையின்படி நடக்கும் பொழுது அந்த பங்கு முழுவதையும் தன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருப்பார். அவர் எங்கெல்லாம் போதிக்கிறாரோ அந்த போதனையை கேட்கின்ற மக்களை எல்லாம் தன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருவார். விதிவிலக்குகள் இருக்கும். இயேசுவினுடைய வார்த்தைகளோடே வாழ்ந்து கொண்டிருந்த யூதாஸ் அவருடைய கட்டுப்பாட்டிற்குள் வரவில்லை. அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஆனால் நமக்கு தெய்வீக வலிமை கிடைக்கும். பெற்றோர்களுக்கு, குருக்களுக்கு, தலைவர்களுக்கு. அன்பு நிறைந்த எங்கள் தகப்பனே, உண்மை நாங்கள் துதிக்கிறோம், உண்மை போற்றி வாழ்த்தி வணங்குகிறோம், தாழ்மையோடு ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய ஒவ்வொரு செயலுக்கும் எங்கள் இதயத்தில் நாங்கள் சுமந்து கொண்டிருக்கின்ற வாழ்வு தருகின்ற உம்முடைய வார்த்தைகளே மையமாக இருக்கட்டும், அடித்தளமும் ஆதாரமுமாய் இருக்கட்டும். இதனால் வெற்றிகளை நாங்கள் குவிக்க செய்தரணும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆமென். இறைவனின் வார்த்தை கேட்பவர் எவரும் கனிகளை கொடுப்பார், பலன்களை பெறுவார். இறைவனின் வார்த்தை கேட்பவர் எவரும் கனிகளை கொடுப்பார், பலன்களை பெறுவார்.